எல்லோருக்கும் வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுகிறேன். சீமான் விஜயலட்சுமி வழக்கு கிட்டத்தட்ட 15 வருஷமாக அது போய்கிட்டு இருக்கு. நான் அதை பற்றி பேச போகிறதில்ல. ஏன்னா இது சீமானுடைய தனிப்பட்ட பிரச்சனை. சீமான் அவர்கள் குற்றவாளியா இல்லையான்னு முடிவு பண்ண வேண்டியது நீதிமன்றம். அது நீதிமன்றம் பார்த்துக்கோ. அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சீமான் அவர்கள் தன்னுடைய சொந்த பிரச்சனையை, தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை எதுக்காக அரசியலாக்குறாரு, அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். திரு சீமான் இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க சொல்லி உச்சநீதிமன்றம் போகிறாரு. இவர் சொன்ன உடனே விடுவிச்சிட மாட்டாங்க. இந்த வழக்கில் இவர் மேலே தவறு இருக்கா இல்லையான்னு உச்சநீதிமன்றம் விசாரிக்க சொல்கிறாங்க. 12 வாரத்துக்குள்ளே இவர்கிட்டையும் சம்மந்தப்பட்ட விஜயலட்சுமிகிட்டையும் விசாரித்து அறிக்கை கொடுக்க சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் காவல்துறை விஜயலட்சுமிகிட்ட போய் விசாரிக்கிறாங்க. அதே மாதிரி இவரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் விசாரணைக்கு கூப்பிடுறாங்க. ஆனால் இவர் போகாமல் அவருடைய வழக்கறிஞர்களை அனுப்புகிறாரு. அவங்க போய் சொல்கிறாங்க, அவரால் வர முடியாது, அவர் வெளியூரில் இருக்கார் அப்படின்னு ஏதோ காரணம் சொல்கிறாங்க. அதனால் காவல்துறை என்ன பண்ணுதுன்னா அவங்க வீட்டில் போயிட்டு சம்மனை ஒட்டுறாங்க. திரு சீமான் தான் நீதிமன்றத்துக்கு போகிறாரு. நீதிமன்றத்தில் விசாரிக்க சொல்கிறாங்க. காவல்துறையினர் விசாரிக்க கூப்பிடுறாங்க. இவர் விசாரணைக்கு ஒத்துழைக்கணும். சரி, ஊரில் இல்லை, வெளியூரில் இருந்தாலும் அவங்க சம்மன் ஒட்டும் போது அது கிழிச்சிருக்கக்கூடாது. அந்த சம்மனை மதித்து அவங்க எப்போ வர சொல்கிறாங்களோ அப்போது விசாரணைக்கு போயிருக்கணும். இது எதுவுமே செய்யாமல் அந்த பேப்பரை கிழிச்சி போட்டு போலீஸ் வந்து அவங்கள பிடிச்சிட்டு போயிட்டு இது பெரிய அரசியலாக்குறாங்க. ஆனால் இவர் அரசியலாக்கிட்டு மற்றவங்கள சொல்கிறாரு, அவங்க தான் அரசியலாக்குறாங்க, என்னோடய வளர்ச்சி பிடிக்கல அப்படின்னு வேற மாதிரி திசை திருப்புறாரு. இந்த சம்மன் கிழிச்ச விஷயத்தை சொல்லி திரு சீமான் கிட்ட பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க, இன்னைக்கு விசாரணை கூப்பிட்ருக்காங்க, போவீங்களான்னு. அவர் சொல்கிறாரு, போக முடியாது, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ரொம்ப திமிராக பேசுகிறாரு. சட்டத்தை எல்லாருமே மதிக்கணும் இல்லையா? ஒரு கட்சியோட தலைவர் இவரே இது மாதிரி நடந்துக்கிட்டா அவர் கீழே இருக்கிறவங்கெல்லாம், அவருடைய தொண்டர் சொல்லிக்கிறவங்கெல்லாம், அவர் கட்சியை சேர்ந்தவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க கொஞ்சம் நினச்சி பாருங்கள். விசாரணைக்கு வர முடியாது, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்ன திரு சீமான் என்னன்னு தெரியல, விசாரணைக்கு வரதா ஒத்துக்கிட்டாரு. அவர் ஏர்போர்ட்லேருந்து காவல் நிலையத்துக்கு வரத்துக்குள்ளே அவர் பண்ண அலப்பறையெல்லாம் சொல்ல முடியாது. காவல் நிலையத்துக்கு ஏர்போர்ட்லேருந்து காவல் நிலையம் வரத்துக்குள்ளேயே 3 முறை செய்தியாளர்களை சந்திக்கிறார். பேசண்டே திருப்பி திருப்பி பேசுகிறார். இவருடைய பர்சனல் வாழ்க்கை, தனிப்பட்ட பிரச்சனை. இவர் தான் நீதிமன்றத்துக்கு போகிறாரு. நீதிமன்றம் இவரை விசாரிக்க சொல்கிறாங்க. அதுக்காக தான் இவர் விசாரணைக்கு கூப்பிடுறாங்க. அரசியல் காரணங்களுக்காக இவரை கூப்பிடல. அப்படி இருக்கும்போது செய்தியாளர்களை சந்திச்சு என்ன சொல்கிறாரு, என்னுடைய வளர்ச்சி பிடிக்கல, என்னை அழிக்கணும்னு பார்க்குறாங்க, அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் கட்சிக்காரங்கெல்லாம் சேர்ந்துட்டாங்க. ஏதோ தியாகி மாதிரி அவர் விசாரணை கூப்பிட்ட மாதிரியும் அதை தடுக்கிறதுக்கு அவங்க வர மாதிரியும் அவ்வளோ பேர் வந்துட்டாங்க. இவர் போகிறது அவருடைய தனிப்பட்ட பிரச்சனைக்காக போகிறாரு. இதில் வேற அந்த வீரப்பனுடைய மகள் அழுகுறாங்க, ஐயோ சித்தப்பா கூட்டிகிட்டு போயிட்டாங்க, அவர் என்ன பண்ணார், அவர் மக்களுக்கு நல்லது தானே செஞ்சார், அவர் எதுக்காக இப்படி பண்ணுறாங்க, என்ன உள்ளே விட மாட்டேங்கிறாங்கன்னு அழுகுறாங்க. அவர் ஒன்றும் பண்ணல, அது விஜயலட்சுமிக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனை. இதில் இவங்க பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? விசாரணை முடிஞ்ச பிறகு திரு சீமான் செய்தியாளர்களை சந்திக்கிறாரு. 60 வயதானவர், ஒரு கட்சியோட தலைவர். அவருடைய பேச்சு எப்படி இருக்கணும், ரொம்ப கீழ்த்தரமாக பேசுகிறாரு பெண்களை பற்றி. அவர் பேசும்போது பக்கத்தில் பெண்கள்லாம் இருக்காங்க, அவரோட கட்சியை சேர்ந்த பெண்கள்லாம் இருக்காங்க. அவருக்காக அழுத வீரப்பனுடைய மகளும் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. அருவருக்கத்தக்க வகையில் அவர் பேசுகிறாரு. அதை கேட்டு அவங்கெல்லாம் அமைதியாக தான் உட்காந்துட்டு இருக்காங்க. திரு சீமான் பெண்களை தவறாக பேசியதற்காக நிறைய பேர் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. கண்டனம் தெரிவித்தவங்கெல்லாம் இவங்க பதிலுக்கு கேட்குறாங்க, நீங்கள்லாம் யோக்கியமா, என்ன கேள்வி கேட்குறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, ஆளுங்கட்சியில் ஒருத்தருக்காவது தகுதி இருக்கா என்ன கேள்வி கேட்குறதுக்கு, நீங்கள்லாம் நல்லவங்களா அப்படின்ற மாதிரி திரு சீமான் கேட்குறாரு. அவர் தான் சொன்னார், எல்லாருமே மோசமானவங்க, அரசியல்வாதிங்கெல்லாம் ரொம்ப மோசமானவங்க, நான் தான் ரொம்ப நல்லவன், தமிழ் தேசியத்தை காக்க வந்திருக்கேன், தமிழர் பண்பாடை காக்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதை சொல்கிறார் அவர் அப்படிதான். ஆனால் இப்போ நீங்கள்லாம் இவருடைய தவறு கேட்டாக்கா நீங்களாம் அந்த தவறு செய்யலையான்னு பதில் கேட்குறாரு. இவரே முதலமைச்சர் ஆனால் ஊழல் வழக்கில் சிக்கினார்னா அப்போ கேள்வி கேட்டால் அவங்கெல்லாம் செய்யலையா, என்ன மட்டும் ஏன் கேட்குறீங்கன்னு சொல்ல மாட்டாருங்கிறது என்ன நிச்சயம்?
இன்னைக்கு கூட ப்ரெஸ் மீட்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, விஜயலட்சுமி பாலியல் தொழிலாளின்னு சொல்கிறாரு. இவங்க 2 பேர் பிரச்சனை தனிப்பட்ட பிரச்சனை. நம்ம அதை பற்றி பேசக்கூடாது, கடந்து போகணும்னு நினச்சா கூட இவர் பேசுகிற சில விஷயங்கள் நம்மளை பேச வைக்குது. அவங்க கூட 6 மாதம் வாழ்ந்தேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அவங்க பாலியல் தொழிலாளின்னு சொல்கிறாரு. ஒரு பாலியல் தொழிலாளி தெரிஞ்சு எதுக்காக அவங்க கூட 6 மாதம் வாழணும்? எனக்கு முன்னாடி 4-5 பேரை எனக்கு முன்னாடி இதே மாதிரி 4-5 பேரை இப்படி பண்ணி வந்தா அந்த வேலைக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? அந்த வேலைக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? பழகுறது, அப்புறம் வெளியில போய் வம்படியா வழக்கு கொடுக்கறது, அது மிரட்டி பணம் கேட்கறதுன்னா இங்க பாருங்க, அதிகபட்சம் அவ வச்ச கோரிக்கை என்ன? எங்க அண்ணன்ட்ட போய் எங்க மூத்தவர்கிட்ட இறந்து போயிட்டாரு, மாசம் 30-30,000 கொடுத்து என்னை மெயின்டைன் பண்ணிக்க சொல்லு. இந்த வார்த்தை பப்பாட்டி வச்சுது. எங்க அப்பா கேட்டாரு, எங்க அப்பா பாரதி, நான் பாலியல் தொழிலாளியா? இந்நாள் வரைக்கும் நீ தச்சிருப்ப, இந்த நொடியில இருந்து நீ எப்படி வாங்க போற பார். பாலியல் தொழிலாளினா நான் இன்னைக்கு எங்க அக்கா வச்சுட்டு பெங்களூர்ல தவிச்சிட்டு கிடப்பேன். என்னோட கண்ணீர் நீ என்ன பண்ண போது பார். உன்னை என்ன பண்ண போது பார். திரு சீமான் அவர்கள் விஷயத்தில் நடுநிலையாக இருக்கிறவங்க கூட சீமான் அவர்கள் மேலே எந்த தவறும் இல்லை, திமுக தான் இதை பெருசாக்குறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் திரு சீமான் அவர்கள் பெண்களை இழிவாக பேசுறதை பற்றி யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னு தெரியல. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.